நம்ம தளபதி ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் போயிட்டாரு. ஏகே இன்னொரு பக்கம் ரேசிங்ல பிஸியா இருக்காரு. எப்பெல்லாம் ரேஸ் நடக்கலையோ அப்ப மட்டும்தான் படம் பண்ணுவேன் அப்படின்னு அனௌன்ஸும் பண்ணிட்டாரு. இன்னைக்கு தமிழ் சினிமால கிட்டத்தட்ட 95% ஆஃப் மூவிஸ் வந்து வயலண்ட் மூவிஸ் தான். வெறும் வயலன்ஸ் மட்டும்தான் இருக்கு படத்துல. இன்னைக்கு நிறைய படத்துல வர நிறைய சாங்ஸ் வந்து ரீல்ஸுக்காகவும் ஷார்ட்ஸுக்காகவும் எடிட் பண்ணி போடுறதுக்காகவும் அந்த டைம்ல இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷனுக்காக மட்டும்தான் சாங்ஸ் பண்றாங்க. நிறைய தமிழ் படத்துல காமெடியும் எமோஷன்ஸும் சுத்தமா கிடையாது. அது எல்லாமே இன்னைக்கு ரொம்ப மிஸ் ஆயிட்டு இருக்கு. நம்மளால தெலுங்கு சினிமா, மலையாளம் சினிமா, கன்னடா சினிமா மாதிரி சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்கோட கூட காம்பீட்டேட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம என்ன தப்பு பண்றோம்? தமிழ் சினிமாவோட ஃபியூச்சர் எங்க தான் போயிட்டு இருக்கு? இத பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். நீங்க கேளுங்க. எடுத்ததும் லேக் ஆஃப் கிரவுட் புல்லிங் ஸ்டார்ஸ். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு பக்கம் விஜய் அண்ணா வந்து பாலிடிக்ஸ் போயிட்டாரு. இன்னொரு பக்கம் ஏகே ரேசிங் சீசன்ல நான் ரேசிங்ல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். எப்போ ரேஸ் இல்லையோ அப்போ மட்டும்தான் படத்தில் நடிப்பேன். நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை தான் பண்ணுவேன். என்னை யாராலையும் வந்து கம்பல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நமக்கு இங்க என்ன கன்சர்ன்னா, இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் வந்து திடீர்னு விலகி தூரமா போகும்போது அதே அளவுக்கு கிரௌட புல் பண்ற அளவுக்கு இங்க நம்ம கிட்ட ஸ்டார்ஸ் இருக்காங்களா? சரி, ஓகே, அந்த அளவுக்கு பெரிய ஸ்டார் யாருமே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு ஃபேமிலிஸ் எல்லாம் கிரௌட் புல் பண்றாரு. அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். விஜய் சேதுபதிக்கு கண்டிப்பா அந்த டேலண்ட் இருக்கு, அந்த கேப்பபிலிட்டிஸும் இருக்கு. ஆனா அவரு ரொம்ப நாளா வில்லன் ரோல்ஸ், கேரக்டர் ரோல்ஸ், சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவரே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, இனிமே வந்து அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பண்ண போறது இல்ல, சோலோ ஹீரோவா நல்ல படமா பறையா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப சூப்பரான விஷயம். அடுத்த ஜெனரேஷன் ஸ்டார்ஸ் பார்த்தோம்னா கவின் இருக்காரு, மணிகண்டன் இருக்காரு, ஹரிஷ் கல்யாண் இருக்காங்க, அதுக்கப்புறம் அசோக் செல்வன் இருக்காங்க. இவங்க எல்லாம் அப்பப்போ அவங்க படம்லாம் நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட்டம் கூட்டமா ஃபேமிலிஸ் வந்து பாக்குற அளவுக்கு இன்னும் அவங்க படம்லாம் வந்துருச்சான்னு தெரியல. வருங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு. தொடர்ந்து நல்ல படம்லாம் பண்ணா கண்டிப்பா அவங்களும் அந்த ஸ்டேட்டுக்கு வருவாங்க. அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. அடுத்ததா தமிழ் சினிமா ஸ்டோரிஸை பத்தி பேசலாம். தமிழ் சினிமால இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற 90% ஆஃப் படம் வந்து வயலண்ட் பிலிம்ஸ் தான். நல்லா நோட் பண்ணுங்க, நான் வயலண்ட் மூவிஸ் தான் சொல்றேன், ஆக்ஷன் மூவிஸ்ன்னு சொல்லல. வயலண்ட் மூவிஸ் அப்படிங்கிறதுக்கும் ஆக்ஷன் மூவிஸ் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமே இருக்கு. ரெண்டுமே கம்ப்ளீட்டா வேற வேற ஜேர்னஸ். அதுவே நம்ம வந்து கரெக்டா புரிஞ்சுக்காம இருக்கோம். ஹாலிவுட்ல அப்போகாலிப்டோ பார்த்திருப்போம், சா சீரீஸ் பார்த்திருப்போம், அதுக்கப்புறம் நிறைய சீரியல் கில்லர் மூவிஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அதெல்லாம் வந்து வயலண்ட் மூவிஸ். அதுல ரத்தம் தெறிக்க தெறிக்க ரொம்ப கொடூரமா கொலை பண்றது, இதெல்லாம் வந்து அந்த கதைக்கு தேவை, அதனால அந்த ஜேர்னர்ல பண்றாங்க. அதெல்லாம் வயலண்ட் மூவிஸ்னு ஒத்துக்கலாம். ஆனா அதே ஹாலிவுட்ல அதே சமயம் ரொம்ப வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆன ஜேம்ஸ் பாண்ட் படம், ஜாக்கி சான் படம், இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிஷன் இம்பாசிபிள், இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் ஆக்ஷன் மூவிஸ். இந்த டிஃபரன்ஸை தான் வந்து தமிழ் சினிமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஆக்ஷன் மூவிஸ்னாவே வயலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ராட்சசன் எடுத்துக்கலாம், விடுதலை, விசாரணை, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ரத்த தெறிக்க தெறிக்க ஒரு வயலன்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. அந்த படத்தோட கதையிலேயே அதுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்கு. தலைவரோட ஜெயிலர் படத்துல கழுத்தை அறுத்து தலையை வெட்டி கொலை பண்ணி ரத்த தெறிக்கிற அளவுக்கு அப்படி ஒரு வயலன்ஸ் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஜெயிலர் கூட விடுங்க, இப்போ ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பார்த்தோம். அதுலயுமே வந்து கோடாரி எல்லாம் நெஞ்சில பாஞ்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசருக்கே இவ்வளோ வயலன்ஸ் தேவையா? வயலண்ட் ஜேர்னர் தப்புன்னு நான் சொல்லவே வரல. இப்ப கூட மலையாளம் சினிமால மார்க்கோன்னு ஒரு பயங்கர வயலண்டான படம் வந்துச்சு. அது நல்லாவும் பண்ணிட்டு இருக்கு. அந்த மார்க்கோ ஹிட் ஆயிடுச்சுங்கிறதுக்காக மலையாளம் சினிமா தொடர்ந்து வயலண்ட் படமா எடுத்துட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் அவங்க பண்றது இல்லை. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கௌதம் வாசுதேவ் மேனன் சார் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாரு, தமிழ் சினிமால யங் ஆக்டர்ஸ், ஹீரோஸ் யாருமே வந்து ஆக்ஷனோ இந்த வயலன்ஸோ இல்லாத படம் எல்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு பெருசா விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. விண்ணை தாண்டி வருவாயா, வாரணம் ஆயிரம் மாதிரி சூப்பரான லவ் ஸ்டோரிஸ் எடுத்த ஒரு டைரக்டரே இப்படி சொல்ற நிலைமை தான் இன்னைக்கு தமிழ் சினிமால இருக்கு. வயலண்ட் மூவிஸ் பண்ண வேண்டான்னு சொல்ல, பண்ணுங்க. ஆனா அதே சமயம் மத்த ஜேர்னஸையும் பாருங்க. ஒரே மாதிரி வயலண்ட் மூவிஸாவே பார்த்துட்டு இருக்கிறதே ரொம்ப சலிப்பா இருக்கு. அடுத்ததா மெயின் கன்சர்ன் மியூசிக் தான். தமிழ் சினிமால நல்ல பாட்டே வரலையான்னு கேக்குறீங்களா? வருது, ஆனா ரொம்ப சோல்ஃபுல்லா ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சு திரும்ப திரும்ப கேட்கிற மாதிரி பாட்டெல்லாம் வருதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு டவுட்டா தான் இருக்கு. நீங்களே சொல்லுங்க.
ஏதோ நான் மட்டும்தான் அப்படி நினைச்சிட்டு ஃபீல் பண்ணி சொல்றேன் போடா பூமரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ரீசெண்டா ஏஆர் ரஹ்மான் ஒரு ஃபங்க்ஷன்ல அனிருத் கிட்ட கிளாசிக்கல் மியூசிக் படிச்சுட்டு கிளாசிக்கல் மியூசிக்லயும் நிறைய சாங்ஸ் பண்ணுங்க, அப்பதான் ரொம்ப நாளா லாங் லாஸ்டிங்கா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. இங்க லாங் லாஸ்டிங் அப்படிங்கிற வேர்ட்ஸை ஏஆர் ரஹ்மான் யூஸ் பண்றதுக்கு முக்கிய காரணம் இருக்கு. நம்மள எத்தனை பேரு பழைய இளையராஜா சாங்ஸ், ஏஆர்ஆர் சாங்ஸ் எல்லாமே இப்ப வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு டேட்டுக்கு தமிழ்ல ரிலீஸ் ஆகிற சாங்ஸ் எல்லாம் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கேட்போமான்னு கேட்டோம்னா நம்ம கிட்ட ஆன்சர் இருக்கா? நான் தனியா எந்த ஒரு மியூசிக் டைரக்டரை குறி வச்சு சொல்ல இவர் இப்படிதான் பண்றாரு, அவர் அப்படிதான் பண்றாருன்னா நான் சொல்ல வரல. பட் ஆனா ஜென்ரலாவே வந்து அட்ரினலின் கைண்ட் ஆஃப் மியூசிக் தான் பண்றோம். ரீல்ஸுக்கு, ஷார்ட்ஸுக்கு, எடிட்ஸுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம். அந்த வாரம் படம் ரிலீஸ் ஆகிற வாரம் பாட்டு ட்ரெண்ட் ஆகணும், எல்லா பக்கமும் இந்த ரீல்ஸ்ல ஓடணும் அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கிறாங்க. என்னதான் வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸுக்கு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு பாட்டு போட்டாலும் இன்ன வரைக்குமே பழைய இளையராஜா சாங்ஸ் ஆகட்டும், பழைய ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் ஆகட்டும், இல்ல பழைய ஹிட்டான ஹிந்தி சாங்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் வச்சு இன்னைக்கும் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எடிட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லேக் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் காமெடி. ஏன் வந்து மதகஜராஜா மாதிரி ஒரு படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ண படம் இப்ப நல்லா பண்ணுது? ஒரே காரணம் காமெடி தான். நம்ம மக்கள் நல்ல காமெடி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலா தியேட்டருக்குள்ள போய் உட்காந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்தது மதகஜராஜாக்கு முன்னாடி எப்போன்னு யோசிச்சு பார்த்தப்ப கொஞ்ச நேரம் யோசிச்சு கூகுள்லாம் பண்ணி அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது மார்க் ஆண்டனி. இந்த மார்க் ஆண்டனி படம் எப்போ வந்ததுன்னா கேட்டீங்கன்னா 2023ல வந்தது. ஒரு வருஷத்துக்கே ஒரு காமெடி படம். அதுக்கப்புறம் 2025ல வந்து மதகஜராஜா பாக்குறோம். அந்த அளவுக்கு காமெடி படங்கள் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. பிரேமலு, ஆவேசம் மாதிரி மலையாள படம்லாம் தமிழ்ல நல்லா ஏன் ஓடுதுன்னா அது காரணம் காமெடி தான். அதுல எல்லாமே நல்ல காமெடி இருந்தது. அதனாலதான் வந்து அந்த படம் எல்லாம் இங்க கூட நல்லா ஓடுது. எப்படி காமெடியே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு நான் ஃபீல் பண்றேனோ அதே மாதிரிதான் எமோஷன்ஸுக்கும் ஃபீல் பண்றேன். அமரன் வந்து ரீசெண்டா வந்து ரொம்ப நல்லா ஓடிச்சு கடந்த தீபாவளிக்கு. அது ஏன் அவ்வளவு நல்லா போச்சு? எமோஷன்ஸ் தான். அவங்க ஆக்டர்ஸ் 2 பேருமே எமோஷன்ஸை எவ்வளவு அழகா வந்து வெளிப்படுத்தினாங்கிறத பார்த்தோம். அது ரொம்ப நல்லா நமக்கு கனெக்ட் ஆச்சு. அதனால படம் பிளாக் பஸ்டர் ஆச்சு. இப்போ ரீசெண்டா வந்து நிறைய தமிழ் படத்துல நம்ம பண்ற கம்ப்ளைண்டே வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கிறது தான். அது ஏன் நான் சொல்றேன், செகண்ட் ஹாஃப்ல தான் எமோஷன்ஸை வந்து நல்லா பிளே பண்ணும். அந்த எமோஷன்ஸ் வந்து ரொம்ப வீக்கா பிளே பண்றோம், நல்லா எழுத மாட்டேங்கிறோம். அதனாலதான் வந்து நிறைய தமிழ் படத்துல செகண்ட் ஹாஃப் வந்து பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இப்ப நீங்க உங்க ஆடியன்ஸை வந்து எமோஷனலா கனெக்ட் பண்ணலைன்னா அவங்க உங்க படத்தை ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, திரும்ப திரும்ப பார்க்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. சரி, இப்போ இவ்வளவு விஷயம் அடிக்கிட்டே போற, அது சரியில்லை இது சரியில்லை அட்டை நொட்டன்னு சொல்றியே, யாருதான் ப்ராப்ளம்? எல்லா சைடுமே ப்ராப்ளம் இருக்கு. முதல்ல ஆடியன்ஸ் ஆன நம்மளே ஒரு ப்ராப்ளம் தான். நம்ம சப்ஸ்டாண்டர்டான ஒரு கான்டென்ட்டை திரும்ப திரும்ப குளோரிஃபை பண்றதுனாலதான் திரும்ப திரும்ப அதே மாதிரி படம் எடுக்கிறாங்க தைரியமா. ரெண்டாவதா மேக்கர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் இவங்க வந்து டைப் காஸ்ட் பண்றாங்க. இப்போ இதுதான் ட்ரெண்டு, இதுதான் நல்லா இருக்கும், இதை பண்ணா போதும், இதுக்கு மேல என்ன தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறதும் இன்னொரு ப்ராப்ளம் தான். ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி இப்போ இதுதான் ட்ரெண்டு, வயலன்ஸ் தான் ட்ரெண்டு, இந்த மாதிரி மியூசிக் தான் ட்ரெண்டு அப்படிங்கறதெல்லாம் உண்மையா இருந்திருந்தா மதகஜராஜா இன்னைக்கு ரிலீஸ் ஆகி சூப்பரா ஓடி இருக்க வாய்ப்பே கிடையாது. மூணாவதா இன்வெஸ்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸும் ஒரு ப்ராப்ளம் தான். அவங்க வந்து தைரியமா எதுவும் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்றதே கிடையாது தமிழ் சினிமால. ரத்த தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன் படம் எடுத்தா மினிமம் கேரண்டி இருக்கு, அது போதும் நமக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட தாட் ப்ராசஸாவும் இருக்கு. ஸோ இந்த சைக்கிள்ல ஆடியன்ஸ் ஆகட்டும், இல்ல மேக்கர்ஸ் ஆகட்டும், ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், எல்லாரும் மேலேயுமே தப்பு இருக்கு. ஒரே ஒரு ஹோப் இருக்கு. அது என்னன்னா 2025ல வரப்போற படத்தோட லிஸ்ட் எல்லாம் பார்த்தா ஒரு சின்ன ஹோப் இருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை நல்லாவும் மக்கள் ரிசீவ் பண்றாங்க. ஆல்ரெடி ஹிட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ரொமான்ஸ் அண்ட் காமெடி படம் இந்த வருஷம் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வரப்போகுது. இதோட டீசர், ட்ரெய்லர், அதோட ப்ரமோஷன் மெட்டீரியல் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு சின்ன ஹோப்பும் கிடைக்குது. இப்போ நமக்கு பக்கத்துல இருக்க மலையாளம் சினிமா, அவங்களுக்கு நம்மளோட ஃபைனான்ஸ் கம்மி, இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, ஆடியன்ஸ் கம்மி, ரிலீஸ் ஆகிற தியேட்டர்ஸும் 10ல் 1% 2% தான். அப்படிப்பட்ட மலையாளம் சினிமாவால குவாலிட்டியான த்ரில்லர்ஸ், குவாலிட்டியான காமெடி, ரொம்ப நல்ல எமோஷனல் கனெக்ட் இருக்க படம் எல்லாம் கொடுக்க முடியும்னா நம்மளாலையும் கண்டிப்பா முடியும். நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணணும், நிறைய சின்ன சின்ன விஷயம் புதுசா ட்ரை பண்ணணும்.
இப்போ சூர்யா 45க்கு சூர்யா ரொம்ப வித்தியாசமான ஒரு காம்பினேஷன்ல ஆர்ஜே பாலாஜி கூட படம் பண்றாரு. அது மாதிரி நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் வந்து நிறைய புது புது காம்போஸ் ட்ரை பண்ணணும். என்னதான் வந்து நிறைய கான்சன்ஸ் இருக்கு, இந்த வீடியோலயே நிறைய விஷயம் பத்தி நம்ம பேசியிருந்தோம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்றதுக்கான விஷயங்களும் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கான சின்ன சின்ன ஹோப்ஸும் தெரியுது. நான் ஹோப் பண்றதெல்லாம் ஒரே விஷயம் தான். 2025ல இந்த மாதிரி சின்ன படங்களோ வித்தியாசமான காம்பினேஷன்ஸோ எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸோ எல்லாமே நல்லா ஒர்க் ஆகணும். அது மூலமா இந்த ட்ரெண்ட் ஆக்ஷன் இல்லாம வயலன்ஸ் மட்டும் வச்சு நிறைய படம் பண்ற அந்த ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல கான்டென்ட்ல நான் வந்து உங்களை பாக்குறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.